السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அருமையான நேரத்தில் ஹிஜ்ரத் பற்றிய ஒரு ஈமானிய பார்வை என்ற ஒரு தலைப்பில் ஹிஜ்ரத் சம்பந்தமான முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கிடையில் இப்போ ஹிஜ்ரி இப்போ நாங்கள் எத்தனையில் இருக்கிறோம்? யாராவது சொல்லுவோம் தெரிஞ்சவங்க? ஹிஜ்ரி நாங்கள் இப்போ எத்தனாவது ஆண்டில் இருக்கிறோம்? 1447 பிறந்தது, அப்படி தானே? அப்படியா இருந்தால் ரசூலுல்லா மௌத்தாகி இப்போ எத்தனை வருஷம் ஹிஜ்ரி ஆண்டில்? எத்தனை கழிக்கணும்? ஒரு 11 கழிச்சுட்டோம். ஏன்னா கழிச்சா பேலன்ஸ். அப்போ ஹிஜ்ரத் நடந்த எவ்வளோ காலம்? 1447ண்டா கிட்டத்தட்ட 1447 வருஷம், அப்படி தானே? ஹிஜ்ரத்தை வச்சு தான் ஹிஜ்ரி ஆண்டு தான் நம்ம 1447 நம்ம சொல்கிறோம். நாங்கள் புதிய வருஷத்தில் இருக்கிறோம், முஹர்ரமில், அப்படி தானே? முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். ஆகவே முஹர்ரம் மாதத்தில் நிறைய இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமான தலைப்புகள் பேசுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற மாதிரி இந்த காலம்ன்றது இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேருந்தே 12 மாதம்தான். இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லா யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமியை படைச்சதுலேருந்து 12 மாதங்கள் தான். அப்போ இந்த கால சுழற்சி என்பது அது ஒரு சப்ஜெக்ட் இல்லை. நல்லது கெட்டது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் சொல்றான். காலம் என்ற அந்த சக்கரத்தை நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் சுற்றுறோம்ன்றோம், சுழலச் செய்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கு சந்தோஷம்னா நாளைக்கு கவலை, மறுநாள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். தமிழில் சொல்லுவாங்க, வாழும் செல்வமும் நாளித தின்பமும் வையகத்துருள் சக்கரம் போலும் என்பாங்க. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சுருள்ற சக்கரம் போல. இன்றைக்கு நல்லது நாளைக்கு கெட்டது மாறி மாறி வரும். அதனால நம்ம இன்றைக்கு நமக்கு இப்படி இருக்குதேன்னு கவலைப்படவும் தேவையில்லை. நாளைக்கு எப்படி வருமோன்னு நினச்சி அதை பற்றி டென்ஷன் ஆகவும் தேவையில்லை. ஏன் அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் இந்த பூமியிலே வானத்திலே உங்களுக்கோ என்ன நடந்தாலும் இல்லா ஃபி கிதாபி மின் கபில் நப்ரஹா, இது ஏற்கனவே எழுதப்பட்டுச்சு. எது நடந்தாலும் நம்மட அந்த, அதாவது பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய பெரிய ஒரு பலம் என்னென்னா அவங்களோட அகீதா தான். எது நடந்தாலும் ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம்னா அது ஆச்சரியம் தான். ஏன் தெரியுமா? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவனுக்கு நடக்கிற எல்லாமே அவனுக்கு கைரா தான் வருது சொன்னாங்க. இது மூமினை தவிர யாருக்கும் இல்லைன்னா. அது எப்படி? இன்னைக்கு புள்ள மௌத்தா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், என் புள்ள மௌத்தா போச்சு, யாராவது சொல்லுவாங்களா கைருன்னு சொல்றதுக்கு? சொல்லுவாங்க இல்லையே. அப்போ நம்ம திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணினோம், பெரிய ஒரு கோடிக்கணக்கில் லொஸ்ட் ஆகிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு லொஸ்ட் ஆகிட்டு, யாராவது சந்தோஷப்படுவாங்க. அப்போ எப்படி கைறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி ஒரு சந்தோஷம் வந்தால் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வோட கதிரில் அல்லாஹ் நமக்கு எழுதின நல்லது கிடைச்சி அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு வந்தால் என்ன செய்யறான்? என்ன சொல்லலாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ்,
நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள், நாங்கள் அல்லா இடத்துல திரும்பி எது நடந்தாலும் இந்த ரெண்டும் அவனை சந்தோஷம் வந்ததுக்காக அவன் துள்ளி குதிச்சு நான் தான் பெரிய ஆள்னு அவன் பெருமடிக்கவும் மாட்டான். கவலை வந்ததுக்காக விரக்தி அடைஞ்சு வாழ்க்கை இதுக்கு மேலே இல்லை நம்ம முடிஞ்சு போச்சுன்னு சோர்ந்து போகவும் மாட்டான். இந்த ரெண்டுலையுமே அவனுக்கு கயிறு தான். ஆக நல்லது நடந்தா நன்றி செலுத்துறான், நன்மை கிடைக்குது. தீமை நடந்தா பொறுமையாயிக்கிறான், சபர் செய்யறான், அல்லாவை நம்புறான், அவனோட கூலி எதிர்பார்க்கிறான், அதுக்கும் நன்மை தான். அப்போ வேற அவனுக்கு எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன அதுக்கு காரணம்டா? அவன் அக்கீதா தான் காரணம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு காலங்கள் மாறி மாறி போகிற நேரத்தில் சில நேரம் இன்றைக்கு நமக்கு சந்தோஷமைக்கும், நாளைக்கும் இதுதான் இருக்கும் இல்லை, எல்லாம் மாற்றிடுவோம். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கு சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஹிஜ்ரத்துக்கு புறவு வாழ்ந்த வாழ்க்கையும். உங்களுக்கு தெரியும், மக்காவில் இந்த ஹிஜ்ரத்து செய்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் என்னன்றது நம்ம நிறைய ஹதீஸ்கள் கேட்டிப்போம். சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க சுடுமணலில் போடப்பட்டாங்க, ஹப்பாப் பின் அரத்தை நெருப்பில் போட்டு என்ன செஞ்சாங்க, பொசுக்கினாங்க, சஹாபாக்களில் கொலை செஞ்சாங்க, அநியாயப்படுத்தினார்கள், எவ்வளோ செஞ்சாங்க. ஹபஷாவுக்கு போனாங்க ஒரு கூட்டம், அங்கே போனாங்க, அங்கே போய் அந்த நஜ்ஜாசி மன்னன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட், இவங்க உங்கள் மார்க்கத்தை விட்டு உங்களை விரட்ட வந்துக்கிறாங்க, நீங்கள் என்ன இவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு அங்கேயும் போய் பிரச்சனை போடுத்துனாங்க, விட்டாங்களா? எல்லா வகையிலையும் பிரச்சனை தான். ஏன்னா மதீனாவுக்கு போகிறதையே விட்டாங்களான்னா மதீனாலையும் போய் என்ன செஞ்சாங்க, சிலாக்களை ஏமாற்றி கூட்டி வந்தாங்க, மக்காவுக்குள்ள வழிமறிச்சாங்க. ஹஜ்ரத்து போகிறதுக்குன்னு கிளம்பினவங்களை போக வேண்டான்னு தடுத்தாங்க, மனைவியும் பிள்ளையும் வேறைய பிரித்தாங்க, சொத்துக்களோட போனவங்கள இடையில வச்சு என்ன சொத்தெல்லாம் கொண்டுட்டு போகிற எங்கே சம்பாதிச்சு போவேலாண்டாங்க. சோஹிபு ரூமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அவனோட சொத்தலாண்டு தூக்கி போட்டு போனாங்க. அப்போ எல்லா துன்பங்களுக்கும் பின்னால் ஒரு நபித்தோழர், உங்களுக்கு தெரிஞ்ச பிரபல்யமான ஹதீஸ், பெரும்பாலும் பயான்களில் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஹப்பாப் பின் அரத். ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த கபத்துல்லாட அந்த நிழலில் அப்படி சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹப்பாப் வராங்க, அலா யா ரசூலுல்லாஹ் அலா தஸ்தன்சிருலனா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உதவி தேட மாட்டீங்களா? அல்லா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா? நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் விலகி போச்சு. இவர் சோதனை தாங்க இல்லாமல் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனை. அவர் இந்த நெருப்பில் அந்த இரும்போல இது பண்ணி கத்தி இது செய்கிறவர், கொல்ல வேலை செய்கிறவர், கொல்ல தானே சொல்லுவீங்க. அவரை எந்த அளவுக்கு பண்ணாங்கண்டா அவரோட நெருப்புலேயே போட்டு எடுத்தாங்க. அந்த அளவுக்கு கடுமையான வேதனை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நாம் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் சரி வராதப்பா, தூக்க ஆயுதத்தைன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க, ஹப்பாபே என்னது, உங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க. எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகினாங்க. சில ஆட்கள் மார்க்கத்தை பின்பற்றிய காரணத்துக்காக கொண்டு வரப்படுவாங்க, கிடங்கு தோண்டப்பட்டு இடுப்பு வரைக்கும் புதைச்சி வாழை கொண்டு 2 துண்டா வெட்டினாங்க. ஒமா யசுத்து ஹுதாலிக்கு அந்தீனி, அல்லாட மார்க்கத்திலேருந்து அவங்க விரல இல்லை, போகலை, அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. இன்னொரு ஆளை கொண்டு வந்து அந்த இரும்பு சீப்பால இழுத்து வாருவாங்க, ரத்த சும்மா சரசரன்னு வடியும். மார்க்கத்தை விட்டு ஓடலையே. சொன்னாங்க, வல்லாஹி ல யுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ருனா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். எதுவரையும் ஹத்தா யஸீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹத்ரமௌத், ஒரு பிரயாணம் செய்கிறவன் சன்ஆ என்ற யமன்ல உள்ள இடம், அந்த சன்ஆவில் இருந்து ஹத்ரமௌத் வரைக்கும் தனியே போவான். லா யகாஃபுஹு இல்லல்லாஹ், அவனுக்கு எதிரியே இருக்காது அல்லாஹ்வை தவிர யாரையும். அப்படி ஒரு காலம் வரப்போகுது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கஷ்டமான நேரத்தில் கூட அந்த சஹாபாக்களை எப்படி மோட்டிவேட் பண்றாங்கன்னா, இது உங்களுக்கு பெர்மனன்ட் இல்லப்பா, அல்லாஹ் கண்டிப்பாக இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட லேஸ் இருக்குது, பயப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னாங்க. ஆகவே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த காலங்கள் மாறி மாறி போற அந்த வேகத்தில் பல விஷயங்கள் நடந்தது. இப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், சிலவங்க முஹர்ரம் எங்களுக்கு புது வருஷம்னு இது பண்ணுறாங்க. அதை ஒரு கொண்டாடுற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் காலம் கடந்து செல்கிற நேரத்தில் நமக்கு ஒரு கவலை வரும். என்ன கவலைண்டா, அப்படியே போன முஹர்ரமுக்கு இருந்தோம், இந்த முஹர்ரமுக்கு இருக்குதோம், போன முஹர்ரமை விட இந்த முஹர்ரமில் என்னோட என்ன மாற்றம் இருக்குது அது பார்க்கணும். அப்படி தானே, என்ன மாற்றம்? ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், உங்களில் சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாழ்நாளை தரலையா? நுஅம்மிருக்கும் உம்ர், உங்களை வாழச் செய்யலையா? வஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிப்பவர் உங்களுக்கு வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னு சொன்னா காலம் போக போக நம்ம என்னத்தை நினைக்கணும்டா, போன வருஷம் இருந்தோம், இந்த வருஷம் இருக்கிறோம்,
போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் என்கிட்ட என்ன நல்ல மாற்றங்கள் அதை பார்க்கணும். என்னப்பா போன வருஷமும் அதே வட்டி கடை, இந்த வருஷமும் அதே வட்டி கடை, போன வருஷமும் நம்ம தொழுர் இல்லை, இந்த வருஷமும் தொழுர் இல்லை, போன வருஷமும் நம்ம பாவம் செஞ்சோம், இந்த வருஷமும் பாவம் செய்யறா, நம்ம அதுலேருந்து விளைவு பார்க்கணும். காலங்கள் நம்மளை யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காலம் போக போக நம்மளோட வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை யோசிக்கணும். மரணத்தினுடைய அந்த டேட் நமக்கு நெருங்குது, நமக்கு தெரியாது எப்படி, ஆனாலும் ஒரு நாள் போகுதுண்டா நம்மளோட வாழ்நாளில் ஒரு நாள் குறையுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், குறையக்கூடிய அந்த நாள் சிறந்த நாளா அல்லது வரக்கூடிய நாள், ஏன்னா கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தௌபாவுக்கான ஆப்ஷனை தந்திக்கிறான். கடைசி எந்த அளவுக்கு சொன்னா, மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் யாருக்கு இருக்குதோ அவர் சொர்க்கம். அப்படின்னு அர்த்தம் என்னடா, உங்களுக்கு உயிர் போற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆகவே நேரம் போக போக போக, காலம் போக 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 நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குறவங்களாக இருக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த வகையில் சகோதரர்களே, இன்றைய நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு நாளைய ஹுத்துபான தலைப்பு. நாளைக்கு ஹுத்துபா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தமிழில் வரும். அதே தலைப்பை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த பயான் கேட்குறவங்க ஹுத்துபா மொழிபெயர்ப்பு கேட்காட்டியும் பரவாயில்லை, ஏன்னா கிட்டத்தட்ட அதில் உள்ள மெசேஜ் எல்லாம் நான் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த தலைப்பு பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு தருணம் ததால் நான் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு நேரடியாகவும் நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னடா, இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரையும் இது என்னன்னு தெரியும். ஹிஜ்ரத்துன்றது நாங்கள் ரசூலா ஹிஜ்ரத் போனாங்கன்றோம். அது என்ன ஹிஜ்ரத்து, அந்த ஹிஜ்ரத்தை ஏன் ரசூலுல்லாஹ் போனாங்க? இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம போவோம் தானே, ஊரில் இருந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், துபாய்க்கு போகிறேன், ஓமானுக்கு போகிறேன், சவுதிக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு பயணம் தானாண்டா. ஹிஜ்ரத்துன்றது என்னடா அசல்ல, அதாவது ஒன்றை வெறுத்தொதுங்குதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ரொம்ப ரொம்ப டீப்பாக நான் விளக்கப்படுத்த போகலை, ஒன்றை வெறுத்து ஒதுங்குறது. இஸ்லாமிய பரிபாஷையில் சொல்றதாக இருந்தால், ஒரு இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு குஃப்ரான நாட்டில் இருந்து இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு முடியுமான ஒரு பிரதேசத்தை நோக்கி நகர்வது, அதுக்கு தான் ஹிஜ்ரத்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ரசூலுல்லாஹ்வும் நபி தோழர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத்து போனாங்க. மதீனாவுக்கு எப்படி போனாங்க, பிளான் பண்ணி அங்கே ஒரு வீடெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரு பெரிய லோரியில் சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி போகலை. டோட்டலாக இங்கே விட்டு தான் போனாங்க. வீடு வாசல் சொத்துக்கள் அவங்க வாழ்ந்த எல்லாத்தையும், சில பேர் பிள்ளைகளை விட்டு போனாங்க, மனைவி விட்டு போனாங்க, நிறைய. எந்த அளவுக்கு சொன்னால், ரசூலுல்லாவுடைய மகள் யாரு, ஜெய்னப் போகல. ஜெய்னப் இங்கே இருந்தாங்க, ஏன்னா அவர் அபுல் ஆஸ் அவர் இஸ்லாத்துக்கு வரலை. ரசூலோட மகள் கிட்டத்தட்ட எப்போ அவங்க ஹிஜ்ரத், அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க, ஆனால் மக்காவில் இருந்தாங்க. அப்பாஸ் ரசூலோட பாப்பாட்ட சகோதரர், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் போகிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நாங்கள் கொஞ்சம் விளங்கணும். அதுக்கு பின்னால் உள்ள படிப்பினைகள் என்ன. இப்போ நாங்கள் ஹிஜ்ரத்துன்ற தொழுகை பாடம் நடத்தி தொழுகிற மாதிரி, நோம்பு குடிக்கிற மாதிரி ஹிஜ்ரத் பாடம் நடத்தி ஹிஜ்ரத்து போயிடாது. ஆனால் இப்போ நம்ம ஹிஜ்ரத்தை படித்து விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் முஸ்லீமாக இருக்கணுமாக இருந்தால் நம்ம எங்கிருந்து நம்மளோட முன்மாதிரிகள் எடுக்கணும். அந்த முஸ்லிமா இருக்கிறதுக்கான உச்சகட்டமான தகமைகள், நாங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் உண்மையா நம்புறோன்றதுக்கான அடையாளங்கள் என்னன்றதை இந்த ஹிஜ்ரத்தில் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். தான் முக்கியமான விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் வாழ்ந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நபித்துவம் கிடைச்சி 13 வருஷம் கம்ப்ளீட். 14 வருஷம் தான் அவங்க ஹிஜ்ரத் போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 13 வருஷம் மக்காவில் வாழ்றாங்க. 40 வயசுலேருந்து 53 வயசுன்னு நல்லவா சொல்லலாம். 53 வருஷம், 53 வயசு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் மக்காவில் இருக்கிறாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலம் அவங்களோட அழைப்பு வந்து பகிரங்கமாக இல்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகுதான் அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கின குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா முதல் கட்டமாக என்ன செய்கிறான், தன்னுடைய குடும்பத்துக்கு பகிரங்கமாக சொல்லுமாறு சொல்கிறான். அவன் குடும்பத்துக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிரங்கப்படுற நேரத்தில் தான் நம்மளுக்கு மிக பயங்கரமான எதிர்ப்பலைகள் வருது. முதலாவது மக்காவில் அந்த சஃபா மலையில் ஏறுறாங்க. மக்களை எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. அதுக்கு முதல்ல தன்னை பற்றிய மக்களுடைய கருத்தையும் எடுக்கிறாங்க. இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குறதுக்கு ஒரு படம் வரும்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பொய் சொல்கிற ஆள் இல்லையே, நீங்கள் சொன்னால் உண்மையை தான் சொல்லுவீங்க. இப்போ நம்மளை மாதிரியான ஆட்கள்லாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, இருந்தாப்புல நீங்கள் பொய்யும் சொல்கிற ஆள் தான் சொல்கிறீங்களோ தெரியாது.
அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க தானே. அந்த மாதிரி இல்லை. ரசூலுல்லாவுடைய அந்த சொன்ன உடனே சொன்னாங்க, நீங்க சொன்னா நம்பாமைக்குது, நீங்க என்ன பொய்யறாண்டாங்க. அப்படியா? சொல்ல வேண்டிய லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே முதல் மண் எங்கேருந்து வருது? யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலா மதிச்சாங்களோ, அதாவது தன்னோட குடும்பத்தில் உள்ளவர் முகமது என்று தூக்கி கொஞ்சினவங்கெல்லாம் மண்ணள்ளி போட்டு அள்ளி வீசி தப்பல்ல அலிஹாதா ஜமாத்தனா, உனக்கு கேடு உண்டாகட்டும், நவுது பில்லாஹி மின்ஹா, இதுக்கு தானே எங்களை எல்லாம் கூப்பிட்டான்னு சொல்லி மண்ணள்ளி போட்டான். அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹப்னு இறக்குறான். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமா போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு பதில் சொல்றான். இப்படி இந்த பிரச்சாரம் இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு வாராங்க. இப்படியே ஒரு அளவுக்கு மேல முஷ்ரிக்குகளுடைய கொடுமைகள் ரொம்ப கூடுது. இப்படி இருக்கும் போது இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவங்க நேரடியாக எந்த விதமான தாக்குதலும் செய்ய முடியல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபெமிலி பலம் கொஞ்சம் பெருசு. நினைச்சா கூட ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யலாது, அடிக்கவோ இல்லாட்டி கொல்லவோ எதுவுமே செஞ்சு கொள்ள இல்லாத. ஏண்டா என்னதான் காபிர்களா இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் தாக்கப்படுறத அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். அதனால இவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. இந்த அடிமைகளை போட்டு அடிக்கிறது, கொஞ்சம் பலம் இல்லாத ஆக்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கட்டத்தில் இந்த அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த வாப்பாவுடைய சகோதரர் அலி பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அவங்களோட வாப்பா, அவங்க தானே இவங்களை வளர்த்தது, அவங்களோட ஒரு பக்கபலம் இருந்தது. அது இல்லாமல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவில் அவங்களுக்கு மிக பலமான ஒரு துணையாக இருந்தாங்க. மனைவியாக இருந்தது மட்டுமல்ல, பல்வேறு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்தாங்க. இந்த நபித்துவத்தோட 10வது வருஷத்துல இந்த 2 பலமும் அவங்களுக்கு இல்லாம போகுது. அதாவது தனக்கு துணையாக இருந்த தன்னுடைய மனைவியை இழந்தாங்க, தனக்கு பாதுகாப்பாக இருந்த எல்லா கட்டத்திலையுமே. இந்த வரலாறு நான் சொல்ல போகல, அதுக்குள்ள நுழைஞ்சா விஷயம் நிறைய போகும். அபூ தாலிப் மௌத்தா போறாங்க, இறந்து போறாங்க. மௌத்துன்றது அரபுல, அது செத்தனாலும் சரி இறந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவருக்கு மௌத்துன்னு சொல்லலாமா, அது அரபு சொல்லி யோசிக்கிறாங்க. மாத்தேண்டா மௌத்தா போறது, இறந்து போறது, அது எல்லாருக்கும் பொது சொல்லுது அரபுல. அப்போ அந்த 2 பேருடைய மறைவுக்கு பின்னால அவங்களோட ஆதரவு இல்லாம போகுது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அவங்களோட அல்லாஹு தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். பொதுவாக நபிமார்கள், உதாரணமா நூஹ் நபி எடுங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹின்னு சொன்னான். நூஹ் நபியை அவருடைய சமுதாயத்துக்கு நான் தூதர் அனுப்பினேன். நபிமார்கள் அவங்களோட சமுதாயத்துக்கு அனுப்பினார். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத் என்பது உலகம் அழியும் வரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறதா உத்தரவாதம் தரவும் இல்லை. அவங்க பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதாவது கானத் பனி இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையும் அவங்களை ஆட்சி செய்தவர்கள் நபிமார்கள். குல்லமா ஹலக நபியும் ஹலஃபஹு நபி, ஒரு நபி போனா இன்னொரு நபி வந்துருவார். உங்களுக்கு தெரியும் மூசா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே வாங்க ஜக்கரியா நபி, யூனுஸ் நபி, ஏன்னா அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாமே பனு இஸ்ரவேல் சமுதாய நபிமார்கள் தானே. ஆனா அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சான், அந்த சமுதாயத்துக்கான நபிமார்களாக தான் அனுப்பினான். ஆனால் அல்லாஹ்வோட தூதரை பொறுத்தவரையும் முழு உலகத்துக்குமான ஒரு நபி. அவங்களோட தூது செய்தி மக்காவுக்குள்ள மட்டும் அனுப்பப்பட்டதல்ல, ஸ்டார்டிங் தான் மக்கா. அப்ப என்ன செய்யறாங்கடா, மக்காவில் இந்த மக்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க. தாயிபுக்கு போறாங்க. தாயிபுல போய் அங்க உள்ள மக்களுக்கும் இந்த செய்தி என்ன சொல்றாங்க, எத்தி வைக்கிறாங்க. அவங்க மக்களுக்குன்றதை விட சில கோத்திர தலைவர்கள் அங்க சந்திக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அந்த தூதுத்துவத்தை ஏற்க மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டுமல்ல, மிக கடுமையாக அவங்க தாக்குறாங்க ரசூலுல்லாஹ். கடுமையான ஒரு மன உளைச்சல், பாதிப்புகளுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கக்கூடிய அந்த கர்னுல் மனாசில் தெரியும் உங்களுக்கு, தாயிபுடைய போர்டர். உம்ராவுக்கு போறவங்க இஹ்ராம் கட்டுறதுக்கு போவீங்க, கர்னுல் மனாசில் அப்படின்ற இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சோகத்தோட களைப்போட. அல்லாஹ் தஆலா வானவர் ஜிப்ரீல் அனுப்புறான். மலைகளுக்கு பொறுப்பான வானவர்கள் அனுப்பி கேட்குறான், உங்களோட தாயிபுல அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு நல்லா கேட்டுட்டான், நீங்க சொல்லுங்க இந்த மக்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இந்த மக்களை நான் அப்படியே 2 மலையை போட்டு பெரட்டி விட்டு அழிச்சிடட்டுமான்னு கேட்குறாங்க வானவர்கள். அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, வேணாம், அழிச்சிட வேணாம். இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்தில் ஒரு பரம்பரை வருவாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்காத, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இவர்களிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் வாழ்ந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த ஹுனைன் யுத்தம், அந்த தாய்வாசிகள் சிலருக்கு எதிராக தான் அந்த யுத்தம் நடந்து. ஏன்னா இஸ்லாம் காலப்போக்கில் அந்த பிரதேசங்களுக்கு போச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய பெருந்தன். அப்போ திருப்பி மக்காவுக்கு வந்தால் அவங்களுக்கு இந்த அபூ தாலிப்
இதே மாதிரி மனைவி ஹதீஜாவுடைய அந்த பிரிவுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சோதனை கூட ஆரம்பிச்சிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கான இடம் காட்டப்பட்டு விட்டதுன்னு அந்த அடையாளத்தை சொன்னாங்க. மதீனாவுக்கு நாங்கள் ஹிஜ்ரத் போகிறோம். நாங்கள் அதுக்கு இடையில ஏற்கனவே கிட்டத்தட்ட நபித்துவத்தில் 5ஆம் ஆண்டு வந்து ஹபஷா அபிசீனியாவுக்கு சில பேர் சொன்னாங்க, அங்கே போங்கப்பா, அங்கே ஒரு நல்ல ஒரு அரசன் இருக்கிறான்னு சொல்லி இந்த யார் இந்த மன்னர் நஜாசின்றது ஒரு மன்னர் அல்ல, அந்த ஃபிரௌன் மாதிரி அந்த நாட்டில் வர மன்னர்கள் ஹபஷா மன்னர்களுக்கு நஜாசின்னு சொல்லப்போம். அதில் ஒரு மன்னர், அவரை பேர் ஞாபகத்துக்கு வருது இல்லை, அந்த மன்னர்கிட்ட அனுப்பினாங்க. அந்த மன்னர் என்ன செஞ்சார், போனவங்களை அரவணைச்சாங்க. 2 முறை, ஒரு முறை போயிட்டு இடையில திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் மக்கால் எல்லாருமே சுஜூ செஞ்சுட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை படுத்து விட்டாங்க. மறுக்கா வந்து இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அவங்க இந்த ஹிஜ்ரத் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது அவ்வளவுக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்போ கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதாவது எந்த அளவுக்கு நிலைமை மாறுச்சுன்னு சொன்னால், இதுக்கு மேலே இவரை நம்ம ஏன்னா இந்த ஹிஜ்ரத்துக்கான திட்டமிடல்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே மக்காவிலேருந்து நிறைய பேர் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதில் முதலாவது அபூ சலமான்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூ சலமா அவனோட மனைவி தான் உம்மு சலமா யார் கடைசியா? உம்மு சலமா யார் முடிச்சா? ரசூல்லா முடிச்சாங்க. ரசூலோட மனைவியாக கடைசியாக ரசூலை திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு சலமாவும் அபூ சலமாவும் இந்த அக்கபாண்டு ஒரு ஒப்பந்தம், நான் பற்றி கொஞ்சம் சொல்லி வலிப்போம். இந்த ஒப்பந்தத்துக்கு முதல்லையே என்ன செஞ்சிட்டாரு, அபூ சலமா தன்னுடைய குடும்பம் புள்ள, தன்னுடைய உம்மு சலமா மனைவி 3 பேரும் போகிறதுக்கு ரெடி ஆகும்போது குடும்பம் குழம்பிட்டாங்க. மனைவியில குடும்பத்தார் வந்து சொல்கிறாங்க, வந்து இந்த மாதிரி ஊராக கொண்டு தெரியறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரல, நீங்கள் போகிறோன்னா போங்க, பிள்ளையும் தாயும் விட்டுட்டு போயிருங்க, நாங்கள் குடும்பத்தோடு விட்டு போயிருங்க அப்படின்னாங்க. அப்போ பெரிய போராடி பார்த்தாங்க, முடியலை. அப்போ என்ன செய்கிறாரு, இவர் கிளம்பிட்டார் மதீனாவுக்கு. அதுக்கு பிறகு அபூ சலமாவுடைய குடும்பத்தார் வந்து சொன்னாங்க, இங்கே வாங்க, நீங்கள் பிள்ளையும் வாப்பாவையும் பிரிச்சுட்டீங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைய வேண்டாம் வச்சுக்கொள்ளுங்க, அவரை குழந்தைய தந்துடுங்கன்னு இந்த குடும்பம் என்ன செஞ்சாங்கன்னா குழந்தைய கொண்டு போய்த்தாங்க அபூ சலமாவோட வீட்டுக்காரங்க. இப்போ 3 துருவம், கணவர் மதீனால, மனைவி மக்கால தனிய, புள்ள அங்கால. சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒரு இடத்துல போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சிலவங்க சொன்னாங்க, என்னப்பா இது, இந்த ரொம்ப இந்த மிஸ்கினா, இந்த பாவமாட்ட இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க, இவங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக, இது நான் சொல்கிறது சும்மா சம்பவமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்கள பற்றி சொன்னோடனே அந்த குடும்பம் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளைய கொடுத்தானா கிட்டத்தட்ட 500 மீட்டர் தனியாக கிளம்புறாங்க. கிளம்பி மக்காலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் கடையில் ஒரு நபித்தோட என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பாக கொண்டு மதீனாவில் விட்டுட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்போ போகிறாங்க, அதாவது நபித்துவத்தில் 14வது ஆண்டு தான் போகிறாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே நிறைய பேர் குடும்பங்களாக மதீனாவில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அங்கே போய் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னையும் காப்பாற்றி கொள்றதுக்காக ஹிஜ்ரத்து போக ஆரம்பித்தாங்க. இந்த நாடு வேணாம், இந்த ஊர் வேணாம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ மக்கா வந்து கொஞ்சம் வசதி இல்லாத இடம், மதீனாவுக்கு போனால் இதை விட பெட்டராக வாழலாம். இப்போ அந்த மாதிரி சில நோக்கங்கள் இருக்கும் தானே, இங்கே இருந்துக்கிட்டு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம கல்ஃபில் போய் செட்டில் ஆகலாம் தானே, அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஹிஜ்ரத்துன்னு சொல்லலாமா? அது ஹிஜ்ரத் அல்ல. உண்மையாக உங்களுக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற முடியலை, தொலை விட்றா இல்லை, பள்ளி கட்ட விட்றா இல்லைன்னு உண்மையான நோக்கத்தோட நீங்கள் இஹ்லாஸோட வந்தால் அல்லாஹ் அதுக்கு கூலி தர போதுமானோம். அதை சொல்ல வரல, அது நீங்கள் பொருளாதாரத்தை வச்சல்ல அப்படின்னு அமெரிக்காவில் செட்டில் இல்லாமல் அந்த காசை வச்சு அப்படி நம்மகிட்ட இருக்குது, அப்படி இல்லை. சரி, இஸ்லாமிய சூழலில் நம்ம வந்து வாழ்வோம்ன்ற நீயத்தில் ஒருத்தர் வந்தால் அதுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா பொருளாதார நோக்கம் இங்கே விட அங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஹாப்பியாக வாழலாம்னு வந்தால் அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொருத்தனும் எதை நினைக்கிறானோ அதுதான் கிடைக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யார் ஹிஜ்ரத் பண்ணுவது அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காக அமைக்குமோ அது அல்லாஹ் ரசூலுக்காக செய்யப்பட்டது. யாருடைய ஹிஜ்ரத்து இந்த உலகத்தை அடைவதற்காக, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக இருக்குமோ அதுதான் கிடைக்கும். அப்போ உண்மையான இஹ்லாஸான நோக்கத்தோட நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய இஹ்லாஸில் குறை சொல்லலாமா? சஹாபாக்கள், அதுவும் அதாவது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்னு சொல்லக்கூடியவங்க, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் போனாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக்கும் போகிறதுக்கு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு முறை அதாவது வந்து ஹபஷாவுக்கு போகிறதுக்கு வெளியே கிளம்பி போகும்போது அவங்கள என்ன செய்கிறாங்க, வழிமறிக்கிறார். அதாவது வந்து அந்த ஒரு கோத்திர தலைவர் பேர் ஞாபகத்தில் வருது இல்லை, வழிமறிச்சு நீங்கள் எங்கே போகிறீங்க, இதுதான் நம்ம மக்கா விட்டு போகிறோங்க, எனக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியலை அப்படின்னு சொல்லி அந்த போகிறாங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் மக்கா விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், வந்து குறைஷிகளோட பேசி, ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி நல்லவர்கள் வெளியில் போகக்கூடாது, நான் அவருக்கு பொறுப்பாக இருக்கிறேன்னு சொல்லி
நீங்கள் வந்து அப்படியான ஒரு கண்டிஷன் வச்சாங்க, நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே தான் தொழணும், உங்களோட மார்க்க விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் செய்யப்படாது. அபூபக்கர் சித்திக் ஓகேன்னு சொல்லி போட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது முடியலை. அவன் வீட்டுக்குள்ளே வெளியே வந்து சத்தம் போட்டு என்ன செய்தாங்க, குர்ஆன் ஓதினாங்க, தொழுதாங்க. அதுக்கு பிறகு மறுக்கா 2ஆம் முறை வந்து நிற்கிறார் அவர். என்னப்பா ஆட்கள்லாம் வந்து மறுபடியும் என்னோட குழம்புறாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க, எங்களோட பெண்கள் எங்களோட ஆட்கள் எல்லாம் வந்து இந்த குர்ஆனை கேட்டு குழம்பிடுவாங்க, எங்களுக்கு பயமாக்கின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட பொறுப்புலேருந்து நான் நீங்கிக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு தான் இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயம், மதீனாவுடைய ஹிஜ்ரத்து ஆரம்பிக்குது. அந்த மதீனாவுடைய ஹிஜ்ரத்து ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தில் காபிர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது இந்த ஹிஜ்ரத்து மக்களில் நிறைய பேர் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிலரும் இருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறாங்கன்னா, காபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க, வந்து இதுக்கு மேலே இவர் விஷயத்தில் நம்ம ஒரு முடிவு கட்டணும். இவங்க எல்லாரும் போய் மக்காவில் மதீனாவில் போய் குடியேறிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை அவங்க உருவாக்குவாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இவரை நம்ம முடிச்சு கட்டிட்டோம்னா அந்த கொள்கை இல்லாமல் போன்றதுக்காக வேண்டி நான் அந்த வரலாற்று சுருக்கத்தை சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க இவர் என்ன செய்வோம், நாடு கடத்தி விட்டுருவோம், எங்கேயாவது போய் என்னமா செய்யட்டுன்றாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க வேணாம், ஆளை ஜெயிலில் போடுவோம், ஆளை இங்கே நாங்கள் ஆளை இது பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை, ஆளை முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு. கடைசியாக கொலை செய்கிற முடிவுக்கு வராங்க. அல்லாஹ் இது குர்ஆனில் சொல்கிறான், இது எம் குரு பிகல்லதீன கஃபரு, காபிர்கள் உங்களுக்கு மக்கர், அதாவது சதி செய்தார்கள், உங்களை ஒன்றில் அவர்கள் சிறைப்படுத்துவதாக, அவ் யக்துலு அல்லது உங்களை கொல்லுவதாக, அவ் யுஹ்ரிஜு அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக உங்களுக்கு சதி செய்கிறாங்க. இவங்களும் சதி செய்கிறாங்க, அல்லாஹ்வும் சதி செய்கிறான், அல்லாஹ் கைருல் மாக்கிரின், அல்லாஹ் சதிகாரர்கள் எல்லாம் இவங்க போடுற பிளானோட அவன் பெருசாக போடுவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். அப்போ கடைசியாக முடிவெடுக்கிறாங்க, இப்படி இவரை கொலை செஞ்சிடலான். இந்த செய்தியை வானவர் ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறாங்க. அபூபக்கர் கேட்குறாங்க, நானும் மதீனாவுக்கு போட்டுமான்னு. வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ் தஆலா சில நேரம் என்ன செய்வான், உங்களுக்கு நம்மளோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவான்னு மாதிரி சொல்கிறாங்க. தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கருக்கு விளங்கி போச்சு, நாம் எப்படியோ ரசூலுல்லாவோட தான் போகிறோம் ஆகிக்கிண்டு அதுக்காகவே ஒட்டகத்தை வாங்கி, நல்ல தரமான ஒட்டகத்தை வாங்கி அதுக்கு தரமான உணவை கொடுத்து கிட்டத்தட்ட 4 மாதம் அந்த ஒட்டகத்தை ரெடி பண்ணிட்டான். அவங்க இந்த வசனம் இறங்கின உடனே, இந்த செய்தி இறங்கின உடனே ஜிப்ரீல் வானவர் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க, அபூபக்கரே உங்களோட குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் அங்கிட்ட அனுப்புங்கன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லைப்பா எல்லாம் நம்ம குடும்பம் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க, இப்படி தான் நாங்கள் ஹிஜ்ரத் போக வேண்டிய நேரம் வந்துட்டு. அப்போ சொன்னாங்க, அதுக்காக நான் ஆல்ரெடி 2 வாகனத்தை ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும், உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, என்னடைக்கு நான் பணம் தந்தால் தான், நான் பணம் தந்து தான் வாங்குவேன், நான் ஃப்ரீயாக எனக்கு வாங்க மாட்டேன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணத்தில் அந்த ஒட்டகத்தை வாங்குறாங்க. அந்த 2 இது பண்ணி ரெடி பண்ணிவிட்டு, இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இவங்க என்னை இரவைக்கு கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடுகிறாங்க, இதெல்லாம் வரலாறு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் தெரிஞ்ச ஒருவர் மாதிரி காட்டிக்கொள்ளலை, சும்மா சாதாரண ஆள் மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டுக்கு தான் அவங்களோட பிளான். அதுக்கு கிட்டத்தட்ட 10 பேரை நியமிச்சிக்காங்க ரசூலுல்லாவை கொல்றதுக்காக வேண்டி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மிகவும் ஒரு நல்ல ஒரு திட்டமிடல். ரசூலுல்லாவுடைய அந்த ஒரு தலைவர் எப்படி இருக்கணுன்றதுக்கு சில சம்பவங்களை பார்த்தா விளங்கும். பல சம்பவங்களை சொல்ல ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணுவாங்க, வெல் பிளான். அந்த ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாவுடைய அந்த பிளானை பார்த்தீங்கன்னு சொன்னாட்டி எப்படி இதெல்லாம். இப்போ நாமளே ஒரு விஷயம் செய்யும்போது சும்மா அந்த ஹோல்மன் வாக்கில் சில வேலை செய்யும், சும்மா யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சு எங்கேயா மாட்டிட்டு இருப்போம். அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ்வோட பிளானிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சும்மா வெல் பிளானிங் தான். ஒரு யுத்தத்தை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் வாங்க அந்த பதிலில் போய் சண்டை பிடிப்போம்னு குடிப்ப மாட்டாங்க, அங்கே யுத்தத்தில் பேரே சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கம் போகிறோம்ப்பா, என்ன காரணம்னு சொன்னால் இன்ஃபார்ம் இருப்பாங்க, முனாஃபிக்கள் கடத்திடுவானுங்க. ஏன்னா முனாஃபிக்கள் அங்கே இருந்தாங்க மதீனால. தபூக்கை தவிர மற்ற எந்த யுத்தத்துக்குமே நாங்கள் இங்கே தான் போகிறோன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, அப்படி தான் போனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி திட்டம் போடுறாங்கண்டா, இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ கொலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. அப்போ வீட்டை விட்டு அழகான முறையில் அவங்களுக்கு முன்னுக்கே மண்ணெழுத்து போட்டு தான் வந்தாங்க. என்னது அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாத்து என்ன செஞ்சான், வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தான். ஏன்னா அவர் இரவு தொழுகைக்காக கஅபத்துல்லாஹ்வுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு நின்றாங்க. அவங்களோட வீட்டிலேருந்து ரசூலுல்லாவை கொண்டுக்கிட்டு வந்தோம். கொண்டு அபூபக்கர் சித்திகை என்ன செய்கிறாங்க, அழைச்சிக்கிட்டு அவங்களோட பின் வழியால் இப்போ எல்லாரும் மதீனாவுக்கு போய்க்கிறாங்கண்டா, மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாவை தேடுறாங்க, எங்கே தேடுவாங்க, கண்டிப்பாக மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிற வழியில தான் தேடுவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இரவு விடிய வரைக்கும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கிளம்பி போனதை காட்டலை. சரியா, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு எதிர் திசையாக ஷாம் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறாங்க.
அதாவது சௌர் என்ற ஒரு குகை மக்காலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் போனால் அதை பார்க்கலாம். சௌர் குகைக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த குகையில் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, 3 நாள் அதிலிருந்து வெளியே வரல. இப்போ காபிர்கள் பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. எப்படி இவர் தப்பி போனார்? என்ன செஞ்சாங்கன்னா, யாராவது ரசூலுல்லாவை பிடிச்சிட்டு வந்தால் 100 ஒட்டகம் தாரதாக என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செஞ்சாங்க. இப்போ விடுவாங்கல்ல, 100 ஒட்டகம் கிடைக்குன்னா ஃபுல், அதாவது இந்த சொல்லுவாங்கடா சல்லடை போட்டு தேடுறாங்க எல்லா இடத்துலையுமே. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சில ஆட்களுக்கு ஐடியா போச்சு இந்த பக்கம் போய் பாரோ அப்படின்ட்டு சவுர் பக்கம் போனாங்க. போய் அந்த சவுர் குகையினுடைய அந்த ஓட்டைக்கு மேலே நிற்கிறாங்க. கால் அந்த வெள்ளை பகுதி தெரியுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சும்மா சரி இவங்க கீழே பார்த்தா நம்மளோட நிலைமை என்னன்றாங்க. அவங்க மேலே நிற்கிறாங்க, அந்த குகைக்குள்ளே போகலை. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அவங்கள சிந்தனை மாற்றி விட்டான். சொன்னாங்க, அபூபக்கரே, நம்ம 2 பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாங்க. ஹதீஸில் நீங்கள் படிச்சுப்பீங்க, புகாரில் வருது, அல்லாஹ் நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த அந்த சந்தர்ப்பம். அப்போ ரசூலுல்லாஹ், அதாவது அவங்களோட பிளானை பாருங்கள், எதிர் திசையில் போய் எதிர் திசையிலையும் போய்கிட்டீங்கல்ல, அந்த 3 நாள் நிற்கிறாங்கடா. பொதுவாக ஒரு மனுஷன் அந்த வேகம் மிகி தானே 3 நாள் அடங்கி. சில நேரத்தில் சில பிரச்சனை வரும் பாருங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் 6 விட்டு பாருங்க, அந்த பிரச்சனை சும்மா இல்லாமல். அதனால கோர்ட்டில் போன உடனே டைம் போடுவோம், நாளைக்கு வாங்கம்பாங்க, அடுத்த நாள் வாங்கம்பாங்க. ஏன்னா சும்மாவே இந்த பிரச்சனை ஷோல் வாவிடும். சில நேரம் இந்த காதி கோடுகள்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர்கள் இருக்குது. அதாவது இந்த திருமண விவாகரத்து சட்ட கோர்ட்டுகளுக்கெல்லாம் போனால் பாருங்க, அடுத்த மாதம் டேட்டுக்கு வாங்கம்பாங்க. அடுத்த மாதம் போய் சொல்லுவாங்க, தேவையில்லை, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோமா. காரணம் என்னென்னா, உனக்கு கோபமெல்லாம் சில நேரம் குறைஞ்சிரும். அதுவும் ஒரு காரணம் தான், சைக்காலஜிக்கலி வழங்குதா. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இதில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது பெரிய பிளான் பண்ணினாங்க. அபூபக்கர் சித்திக்குடைய மகன் அப்துல்லா இருந்தாங்க. அவங்க தான் போய் என்ன செய்வாங்க, ரகசியமாக நைட்டில் போய் தங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களுடைய அடிமை என்ன செய்வார், கொண்டு போய் பால் கறந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணினாங்க. நம்பிக்கையாக தங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு நபரை தெரிவு செஞ்சாங்க, ஒரு வித்தியாசமான பாதையை தெரிவு செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதை மிகவும் அழகான முறையில் ஒரு முன்மாதிரியாக செஞ்சு காட்டினாங்க. இது ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தினுடைய விஷயம். அப்போ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பொதுவாக இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் நாங்கள் பல விஷயங்களை, இது நான் சம்பவத்தை, அந்த பயணம் எப்படி போனன்றதுக்கான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இதை சொன்னேன். அதாவது ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் இந்த ஹிஜ்ரத்து வெறுமனே ஒரு வரலாற்று நிகழ்வல்ல. ஹிஜ்ரத்துன்னு நம்ம சொல்கிறது ஓகே, வாழ்க்கை, அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் ஒரு சம்பவம், வெறும் சம்பவம் அல்ல. முதலாவது இன்றைய ஹுத்பால இந்த செய்தியை கொண்டுக்கிறாங்க. ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ன நாதிர ஃபீ ரிஹ்லத்தில் ஹிஜ்ரத்தின் நபவியத்தி ஷரீஃபா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் யஜித் அன்னஹா லம் தகுன் முஜர்ரத் ஹதஸின் தாரிகி, இது ஒரு வரலாற்று சம்பவமாக மட்டும் அதை அவர் பார்க்க மாட்டார். பல் ஹிய மதரசத்துன் தர்பவியத்துன், இது அதாவது ஒரு தர்பியா, ஒரு பயிற்சிக்கான ஒரு கலாசாலையாக இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு இருக்கிறது. துஅல்லிமுனா துரூசன் ஃபில் ஈமான், இந்த ஹிஜ்ரத் என்பது ஈமானை பற்றிய பாடத்தை நமக்கு நடத்துகிறது. திட்டமிடல் சம்பந்தமான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. வல் உஹ்வத வஸ்ஸப்ர், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. பொறுமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. எனவே வெறுமனே ஹிஜ்ரத் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக மட்டும் நாங்கள் பார்க்க கூடாது. அதிலே பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது. பொதுவாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், அதாவது இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு உள்ள அந்த நம்பிக்கையினுடைய உச்சகட்டத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி வெற்றிக்கான, மறுமையில் வெற்றி வருவதற்கான காரணிகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகிறாரோ அவர், அதாவது மஹ்ரஜா, அல்லாஹ் அவனுக்கு மஹ்ரஜ உருவாக்குறான். மஹ்ரஜ் என்னன்னா எக்ஸிட் அர்த்தம் இங்கிலீஷ்ல. உங்களோட பிரச்சனையில இருந்து, உங்களோட துன்பத்தில இருந்து, உங்களோட கஷ்டத்தில இருந்து நீங்கள் எப்படி வெளியாகலாம், எப்படி நீங்கள் உங்களுடைய துன்பங்களில் இருந்து வெளியாகலாம், எப்படி நீங்கள் வெற்றிக்கான அந்த பாதையிலே நீங்கள் செல்லலாம் என்பதை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஹிஜ்ரத். இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய எழுச்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இஸ்லாம் நாங்க வரைக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரத் என்கிற இந்த சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. விளங்கா சொல்ல, இஸ்லாமிய வரலாற்றினுடைய கோணத்தை அது மாற்றி அமைத்தது.
இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றியினுடைய ஒரு முதல் படியாக இந்த ஹிஜ்ரத் இருந்தது. கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள். அந்த துன்பங்களின் போதெல்லாம் பொறுமையா தான் இருந்தாங்க. அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டாங்க. யா அல்லாஹ் எங்களை நீ உறுதிப்படுத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவங்க அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எந்த அளவுக்கு சொன்னா, அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிக்கும். அடிக்கடி நம்ம இந்த வசனம் கேள்விப்படுகிறோம். உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு வந்த சோதனை உங்களுக்கு வராமல் நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வத்தர்ரா, அவர்களுக்கு துன்பங்கள், சோதனைகள், கெடுதிகள் அவர்களை பிடித்தது. வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், தூதரை ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அவ்வளவு சோதனைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த வெற்றிக்கான முதல் படிதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா இந்த பக்கத்தால திறந்தான் வாசலை. சோதனைகளின் போது எந்த அளவுக்கு சொன்னா, சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் காபிர்களுக்கு எதிராக துஆ கேட்டாங்க. ஒரு முறை காபத்துல்லாஹ்ல தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களோட கழுத்துக்கு மேலே என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டக குடலை கொண்டு போட்டுட்டான். அது அழுவின ஒட்டகம் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு, என்னது? பல சந்தர்ப்பங்கள் அபூபக்கர் சித்திக் போனாங்க. என்னப்பா அல்லாஹ் அல்லான்னு சொல்றதுக்காக ஒருத்தனை போட்டு கொல்ல பார்க்குறீங்களான்னு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் என்ன செஞ்சாங்க, அந்த ஒட்டக குடலை தூக்கி விட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான சோதனையான வாழ்க்கையில் இருந்தாங்க. கேட்டாங்க, யார அல்லாஹ்வுடைய தூதர், இன்னால அல்லாஹ் நீ கேளு, இன்னால கேளுண்டாங்க. அதுக்கு பிறகு 3-4 வருஷம் இருந்தாங்க. அப்போ அப்படி பார்த்தா என்னடா இவர் துவா கேட்க கேட்க இவனு தானே வெல்றானுன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம சில நேரத்தில் அல்லாஹ்வோட உதவியை கடைசியில் யோசிக்கிறேன். இனி இதுக்கு பிறகு ஒன்றும் சரியாப்பா அல்லாஹ்ட்ட கேட்போம், ஃபெஸ்ட்டுக்கு தான் அதை செஞ்சுக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் முதலாவது அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட குறைஷ் தெரியுமா, என்ன குடும்பம் தெரியுமா, ஒன்றும் சொல்லலை. யுத்தம் பண்ணுவோம், வாங்க சண்டை பிடிப்போம், வந்த நேரத்தில் கூட பொறுமையாயிருங்கன்னு தான் சொன்னாங்க. எதுவுமே இல்லை, பொறுமையை தவிர. எவ்வளவு சோதனை வந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றி ஒரு சின்ன ஒரு தப்பான எண்ணங்களையும் அந்த நபித்தோழர்கள் எடுக்கல. எதுக்கு அல்லாஹ் எங்களை கைவிட்டுடான்னு கேட்கல. இவ்வளவு சோதனையின் போது ஏன் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு வரலன்னு கேட்கல, பொறுமையா இருந்தாங்க. அந்த பொறுமைக்கான ஒரு வெகுமதியாகத்தான் இந்த ஹிஜ்ரத்து அவர்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கா அல்லாஹ் கொடுத்தான். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஆட்டம் வேற மாதிரி அல்லாஹ் தஆலா செஞ்சான், யுத்தத்தை கடமையாக்கி விட்டான். அது வரைக்கும் யுத்தம் கடமையாக்கப்படல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. பாருங்க, நீங்க அல்லாஹ்வோட தூதரை பாருங்க, எல்லாத்துலயும் அவங்களுக்கு ரோல் மாடல் தான். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வை விரும்புறது உண்மையா இருந்தா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்ன பின்பற்ற சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அவை அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா கட்டத்திலையும் 13 வருஷம் அசையல்ல, எல்லா பிரச்சனையும் சகித்து கொண்டார்கள். அல்லாஹு தாலா இந்த ஹிஜ்ரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அல்லாஹு தாலா ஆக்கி கொடுத்தான். இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் இதுல 2 வகையான ஹிஜ்ரத் இருக்கு. முதலாவது நாடு துரத்தல், மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போனது, ஹபஷாவுக்கு போனது மாதிரியான ஹிஜ்ரத். இன்னொன்று ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவமான விஷயங்கள், கெட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்குறது, வெறுத்தல். இந்த 2 வகையான ஹிஜ்ரத். இந்த முதல் வகையான ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் அது அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் கிடையாது. என்ன வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்யனா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதும் அதற்கான நியத்து எண்ணமும் தான் இருக்குது என்றாங்க. அப்போ இன்றைய காலத்தில் இந்த ஹிஜ்ரத் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரலாம். நாங்கள் வாழ்கிற இடத்துல நமக்கு முழுமையாகவே மார்க்கம் பின்பற்ற முடியாத ஒரு விஷயமா போனால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட சொத்துக்களை, பொருளாதாரத்தை, பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சில போக வேண்டி வரலாம். மக்கா வெற்றிக்கு போகிற சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத், நாங்கள் ஹிஜ்ரத் வாரன்னு வருவாங்க, நாங்கள் மர்க்கா ஹிஜ்ரத் வரப்போம். ஹிஜ்ரத் வெற்றி கொள்ளப்பட்டாச்சு, இதுக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை. ரசூலுல்லாவுக்கு மக்கா என்பது மிக விருப்பமான ஒரு ஊராக இருந்தது. சஹாபாக்களுக்கு மக்காவுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் அவங்க போன மதீனாவுக்கும் அவங்களோட லைஃப் சிஸ்டத்துக்கு சம்பந்தமே இல்லை. அங்கே ஒரு பக்கத்தில் நோய், மதீனாவில் போனால் உங்களுக்கு தெரியும் ஒரு வகையான காய்ச்சல். சில ஆட்கள் வந்து திரும்பி போய்த்தாங்க, யாரை சொல்ல நாங்கள் பண்ணின ஒப்பந்தத்தை எங்களை கலட்டி விடுங்கன்னாங்க வந்து ரசூலுல்லாஹ். சிலவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஒட்டகங்களையும் ஒட்டகம் மேய்ச்சவரை கொண்டுட்டு ஒட்டகத்தில் கலவரத்துட்டுலாம் சிலவங்க போனாங்க. அந்த அந்த வெப்பநிலை, அந்த மக்காவினுடைய அந்த சூழ்நிலை பிடிக்காம அபூபக்கர் சித்திக் கடுமையாக நோய்வாய்ப்பட்டாங்க மதீனால. அப்போ மதீனா என்பது மக்காவாசிகளுக்கு பிஸ்னஸ், ஏன்னா இவங்க எல்லாம் பிஸ்னஸ்காரர்கள், மக்காவில் வாழ்ந்தவங்க பிஸ்னஸ், அங்கே போனால் விவசாயம், அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ தங்களோட வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் மனுஷன் வாழ்றன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது, இன்னைக்கு மாதிரி நம்ம போய்த்து ஒரு 2 வருஷத்தில் வந்துடலாம் தானே, இல்லை, போனது தான்.
பொருளாதாரங்களை, சொத்துக்களை, குழந்தைகளை, மனைவியை, குடும்பங்களை எல்லாம் தூக்கி போட்டு தான் போனாங்க. அதனால மக்காவில் ஹிஜ்ரத்து பண்ணின, மதீனாவில் ஹிஜ்ரத்து பண்ணி இருந்த யாருக்கும் சொந்த ஊரில் வந்து திரும்பி அவங்களுக்கு வாழ முடியாது சட்டம். சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் மதீனாவுக்கு போனவங்க திரும்பி மக்காவில் வந்து வாழ இல்லாது, எங்களோட ஊர் தானே. ஹிஜ்ரத்து போனால் போனது தான். அது இஸ்லாமிய ஹிலாஃபத் வந்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகும் இவங்களுக்கு வர இயலாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களிடமிருந்து அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாங்கி விட்டான். இஷ்தரான்றது விலைக்கு வாங்குறதுக்கு சொல்றது. இஷ்தரைத்து கலமண்டா, இஷ்தரைத்து ஹாத்திஃபண்டா, நான் அந்த போனை வாங்கிட்டேன்னு அர்த்தம். காசு கொடுத்தாச்சு, முடிஞ்சு, டீல் முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன பிரைஸ் என்ன? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்தை தாரேன் அல்லாஹ். அப்படின்னா நம் பொருளாதாரம் நம்மட இல்லை, அது அல்லாஹ்வுடையது. நம்முடைய உயிர் நம்மட இல்லை, அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்துக்காக நம்முடைய பொருளாதாரத்தை எப்ப கேட்கிறானோ கொடுக்க ரெடின்னா தான் நீ மோமின். இல்லை, எந்த பொருளாதாரத்தை நான் விட மாட்டாது, மார்க்கம் போனாலும் பரவாயில்ல, அது பொறவு பார்த்துக்கொள்ள, இஸ்லாத்தை பொறவு பார்த்துக்கொள்ள, முதல்ல பொருளாதாரம் தான் முக்கியம்னு நீ இருந்தால் நீ முஸ்லீமே இல்லை, முதலாவது நீ ஈமானே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இதை பல இடங்கள்ல சொல்றான். எனவே இந்த ஹிஜ்ரத் என்பது மாபெரும் ஒரு தியாகத்துக்கான ஒரு தியாகம். அது சும்மா உள்ள விஷயம் அல்ல. சும்மா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வோட உதவியை பொறுத்தவரையும் அல்லாஹ் உதவி செய்வான், உதவி செய்வான், உதவி செய்வான்னு நம்ம அல்லாஹ்வை நம்புறது உண்மைதான். ஆனால் நம்மளோட பக்கத்தில் சில அஸ்பாபுகள் வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்லலை நீங்கள் அல்லாஹ் உதவி செய்வான், நீங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான்னு மக்காலே எந்திக்க வேண்டியது. ஏன் அவ்வளோ பிளான் பண்ணி அதுக்குன்னு ஒட்டகத்தை ரெடி பண்ணி 3 நாள் போய் சவுர் குகையில் தங்கி அதுக்கு ஆள் வச்சு இவ்வளோ சிரமப்படணும்? அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான்னு சும்மா முக்குத்தனமா இல்லை. சில ஆளுக்கு அல்லாஹ் உதவி செய்வான்றத பலவீனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் உதவி செய்வான், நான் அஸ்பாபுகளை தேர்றல. அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்கிறது உண்மை. அல்லாஹ் குர்ஆன்ல உதவி செய்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க. பத்ர் போர்க்களத்தில் உதவி செஞ்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லானா இல்லையா, லகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்க கொஞ்சமாக இருந்தீங்க, ஆனா பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சான். எப்போ உதவி செஞ்சான்? அல்லாஹ்வோட உதவி எப்போ வந்தது? இவங்க போய் பத்ரில் நின்று, ஏன்னா அங்கே 1000 பேர் பெரும்பெரும் ஆயுதங்களோட வராங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம். போர் செய்வோமா வானாமாட்டு மஷூரா பண்ணி ரசூலோட மஷூராவுக்கு போகிறவு, மதீனாவாசிகள் நாங்கள் போருக்கு ரெடின்னு சொல்லி எதிரிகளுக்கு முன்னால் எதிரியை பார்த்து அங்கிட்டு 1000 பேர் நிற்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் நிற்கிறோம். இதில் கண்டிப்பாக நம்ம தோற்று போகிறோம், நாங்கள்லாம் கொலை செய்ய போகிறோம். யாரை சொல்ல இந்த உயரமான இடத்துல நீங்கள் இருங்க, எங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியுது, நாங்கள் கொல்லப்பட போகிறோம், நீங்கள் பேசாமல் மதீனாவுக்கு போனீங்கன்னா எங்களை விட உங்களை காப்பாற்ற அங்கே ஆளிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த யுத்தத்தில் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, யார சொல்லலாம் நான் உங்களை பழி வாங்கணுங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு அதாவது ஏதோ ஒரு கம்போ தடியோ பண்ணிட்டுருந்ததுக்காக அது ஏதோ ஒரு சம்பவம். அது பத்ர் போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது ஏன்னா ரசூலை தள்ளும் போது ஏதோ கொஞ்சம் இவருக்கு பட்டுட்டு, அப்போ ரசூலா சொன்னாங்க பழி வாங்க போறியா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஓகே பழி வாங்க போறேன்னு சொல்லி போட்டு அவர் பழி வாங்கலை. அவர் அந்த இடத்துல முத்தமிடுறாரு. ஏன்டா யார சொல்லலாம், இந்த யுத்தத்தில் நான் மூத்தா போறேன், அதாவது சாவ போறேன்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சான்? லகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின், அல்லாஹ் உதவி செஞ்சேன்றான். எப்போ? மரணத்தை பார்த்த பிறகு உதவி செஞ்சான். அப்படின்ற அர்த்தம் என்னடா, இவங்களோட பக்கத்தால உச்சகட்ட என்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உதவி இறக்கினான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வாக்களிச்சா உதவி செய்ய வேண்டி, ஆனாலும் அந்த உதவி இறங்குறத அவங்க பார்க்கல. அல்லாஹ் சொல்றான் லகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின்றான். இதே நேரத்தில் உல்டாவா இன்னொரு இடத்துல நடந்தது. எங்க? ஹுனைன்ல. அங்கே என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, நாங்கள் 10,000 பேர், அவங்க 2 குடும்பம் தான், இவங்களுக்கு இல்லை சின்ன 2 அடி போன உடனே சாத்தி விட்டு வாரதாங்க 10 நிமிஷம் வேலை நினைச்சிட்டு போனாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா? லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின், நிறைய இடங்கள்ல அல்லாஹ் உதவி செய்தான். வயௌம ஹுனைன், ஹுனைன்ல உதவி செஞ்சான். ஹுனைன்ல என்ன செஞ்சான் தெரியுமா? இவங்களோட எண்ணத்துக்கு முதல்ல அடி அடிச்சான். எப்படி அடிச்சான்? நீங்க நினைச்சீங்க நம்ம நாங்கள் 10,000 பேர் போன உடனே அடிச்சுட்டு வரேன், அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் உனக்கு எப்படி செய்யணும்? அல்லாஹ் என்ன செஞ்சான்? இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களை பெருமைப்படுத்திய போது அல்லாஹ் சொல்றான் வலம் யுக்னி அன்கும் ஷைஅன், உங்களை பெரும்பான்மை உங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. வாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தது, ஆனா உங்களுக்குள்ள சுருங்கி போய்விட்டது. சும்மா வல்லைத்தும் முதுபிரின், புறமுது காட்டி நீங்க ஓடுனீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதுக்கு பிறகு வானவர்கள் இறக்கினா உதவி செஞ்சான். ஆனா இங்க அல்லாஹ்வோட உதவியை எப்போ அவங்க அடைகிறாங்கன்னா, போய் அந்த அவங்களோட உச்சகட்டத்தை செய்கிறாங்க. இதுக்கு மேலே அல்லாஹ் உதவி செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு கட்டத்துக்கு. இது வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாம தியாகம் பண்ணணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரத் தௌபா எடுத்து பாருங்க, 24ஆம் வசனம். இது ஒரு முக்கியமான வசனம், நம்பரை குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் பாருங்க. குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்களும், வ அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பமும்,
வஅம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரமும். போயிட்டு நல்லா பாருங்க, அல்லாஹ் வசனங்களை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க. அதாவது உங்க வாப்பாமாரு, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், ஓன் பிரதர்ஸ், உங்களோட கூட பிறந்த சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களோட குடும்பம், அம்வாலுன், நீங்க சம்பாதிச்சது. வாப்பா விட்டுட்டு போனது பரம்பரை சொத்து இல்லை. நீங்க ஓமான்ல 20 வருஷம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேறு சிந்தி அந்த உங்களோட பொருளாதாரமும். ஏன்டா வாப்பாட சொத்துன்னு சும்மா அழிச்சுட்டு போயிடுவாங்க, இது நாம் உழைக்கலையேன்ட்டு. நீங்க சம்பாதிக்கிறத நீங்க லேசில் என்ன செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் யோசிப்பீங்க. இதுக்கு நம்ம செலவழிக்கணுமா, இது வீணா, இது அநியாயமா, இது பாவமா, இது நம்ம கூட ஏன்னா அப்படி நம்ம யோசிப்போமா இல்லையா? நம்ம நமக்கு அந்த வலி, அந்த கெக்குமை நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றா, நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரமும் நஷ்டம் வந்துருமோண்டு பயந்து கொண்டு செய்கிற உங்கள் வியாபாரம். வியாபாரத்தில் 2 டிகிரி. எதுக்குத்தான் இந்த வியாபாரத்தை நம்ம தொடங்கணும்? தேவையில்லாமல் வருஷம் அதுக்கு வேறையா காசு போகுதுன்னு இந்த வியாபாரம் போனாலும் பரவாயில்லைன்னு சில வியாபாரம். அந்த வியாபாரத்தை நான் சொல்ல அல்லாவுக்காக விட்டுட்டோம்மா. நீ அல்லாவுக்காக விட்டது உண்மைதான். வருஷம் நீ இவ்வளோ காசு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அது அந்த வியாபாரம் இருந்ததுக்கு உனக்கு நஷ்டம் தான். அப்படி வியாபாரம் இல்லை, பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரம். நஷ்டம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு நீங்க அந்த வியாபாரத்தை நல்ல கவனமா செய்றீங்களே, அந்த வியாபாரத்தை விட எப்படி அதை விட அல்லாஹ் சொல்றான், வமசாக்கினு தர்தௌனஹா, நீங்கள் விருப்பத்தோடு வாழுகிற உங்கள் வீடுகள். அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டமா கட்டின வீடு. சென்னையில் பெருசா கட்டிப்பீங்க, நம்ம அங்கே செட்டில் ஆகும், அங்கே போனா தான் நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏதோ நீங்க கிராமத்தில் உங்களோட வீடு ஒன்று நிற்கும், அது பாலடைஞ்சு கிடக்கும். அந்த வீட்டை நீங்க லேசா எடுடா பண்ணி யாருக்கா கொடுக்கலாம். ஆனா சென்னையில் நீங்க கட்டினீங்களை பார்த்து ரொம்ப எல்லா வகையான புதிய இதோட அல்லாஹ் சொல்றா, நீங்கள் விரும்பி வசிக்கிற உங்கள் வீடுகளும். அல்லாஹ் சொல்றா எப்படி சொன்னா, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போராடுவதை விட உங்களுக்கு அவைகள் எல்லாம் விருப்பமாக இருந்தால். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட மார்க்கமா பொருளாதாரமாண்டா? பொருளாதாரம் போனா நம்ம வராமைக்கும் மார்க்கத்தை விட்டுறப்படாது. இது மாறி நினைச்சு காசு பணம் உழைக்கலுமா, மார்க்கம் பிரச்சனை இல்லை. இஸ்திக்பார் செய்கிறது தானே, இல்லை ஒரு ஹஜ்ஜு செய்கிறது தானே, அது அல்லா இடத்துல அல்லாஹ் எப்போ தானே. அப்படி மார்க்கத்தை தூக்கி போட்டுட்டு பொருளாதாரத்துக்கு பின்னால் ஒருத்தன் போரான்னு வைங்களேன், என்ன இல்லை மூமின். அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் உங்களை அழிக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு காசை விட பொருளாதாரத்தை விட அல்லாஹ்ட மார்க்கம் உங்களுக்கு நீங்க உங்களோட பொருளாதாரத்தை விட நீங்கள் அந்த என்ன செய்றீங்க, அல்லாஹ்ட மார்க்கத்தை விட நீங்கள் பொருளாதாரத்தை விரும்புறீங்களா, உங்களோட குடும்பத்தை விரும்புறீங்களா, உங்களோட வாப்பா அம்மா விரும்புறீங்களா, உங்களோட மனைவியை விரும்புறீங்களா? பொம்பளைக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுட்டு போறோம்னு நினைக்கலாம். பொம்பளை அது கிடைக்காத உலகத்துல. பொருளாதாரத்துக்காக மார்க்கத்தை விடுறான், வட்டிக்காக மார்க்கத்தை விடுறான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இது எல்லாத்தையும் விட நீங்கள் வாழ்ற வீடு, உங்களுக்கு விருப்பமான வீடுகள், உங்கள் குடும்பம், நீங்கள் நேசிக்கிற உறவுகள், உங்கள் தந்தை, உங்கள் அனைவரையும் விட நீங்கள் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும், தூதரை விரும்பணும். இது ஹிஜ்ரத்தில் நீங்க பார்க்கலாம் சகோதரர்களே, ஹிஜ்ரத்தில் பார்க்கலாம். நான் சொல்றேன், அபூ சலமா குழப்பம் போடுறாங்க, இப்போ போக விடுறாங்க இல்லை. அபூ சலமா என்ன பார்க்குறாரு, இது சரி வராது, நமக்கு தேவை, நமக்கு மனைவியை விட பிள்ளைய விட என்ன தேவை, மார்க்கம் தேவை. அவரை பாட்டுக்கு போயிட்டார். அவர் வந்தா எடுப்போம். நம்ம அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு முன்னால நமக்கு எதுவுமே பெருசு இல்லை. சில நபித்தோழர்கள் வரலாற்றில் வருது, உங்களோட தாய் நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாங்க, நீங்க மார்க்கத்தை விட்டுருங்கன்றாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, சாவ போறாங்களா, அவங்களுக்கு 100 உசுறு இருந்து நான் ஒன்னொன்னா சாவ போறேன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இதை தாயை விட எனக்கு மார்க்கம் தான் பெருசுன்னு சொல்லி சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் பாருங்க, தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போறாங்க. எப்படி ஒரு தியாகம், உயிரை கூட கொடுப்பாங்க. நாம பார்க்கணும், இலங்கையில தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம். என்ன போராட்டத்தில் நோக்கம் என்ன? அவன் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று, அது வேற கதை. நாங்கள் தமிழீழத்தை மீட்கணும், அதாவது மண்ணுக்கான போராட்டம். எத்தனை பேர் செத்தாங்க? மண்ணை மீட்பதற்கான ஈழத்தை மீட்கும் போராட்டம், தமிழீழ விடுதலை போராட்டம்னு சொல்லி போராடினாங்க. உசுரை கொடுத்தான் மண்ணுக்காக வேண்டி, உயிரை கொடுத்து மண்ணை காப்பாத்துறான். ஆனா மண்ணை தூக்கி போட்டுட்டு போறன்று வாழ்ந்த ஊரை, நமக்கு விருப்பமான ஊரை, நம்மட குடும்பத்தை, நம்மட பிள்ளைகளை விட்டு போறண்டா எவ்வளவு கஷ்டம். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்புறது உண்மையா இருந்தா, அல்லாஹ் சொல்றான், வலகது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம்,
இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் சோதித்தோம். அதாவது யார் உண்மையான ஈமான் கொண்டவர்கள், யார் பொய்யர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எப்போ விளங்கும்டா, உனக்கு ஒரு சோதனை வரணும். காசா பணமா மார்க்கமா? நீ காசு தாண்டி முடிவெடுத்துட்டேன்னா மார்க்கம் உன்னிட்டு இது போயிடும். அல்லாஹ் பிடிச்சிட்டான் போ. அல்லாஹ் சொல்லலாம், பொருளாதாரத்தை, உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை விட நீங்க மார்க்கத்தை தூக்கி போட்டீங்கடா, நீங்க மார்க்கத்தை விட இவைகளை எல்லாம் நீங்க தலைக்கு மேல வச்சீங்கடா, அல்லாஹ்வோட அழிவை நீங்கள் எதிர்பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். அந்த நபித்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. சுஹைபு ரூமி கேள்விப்படுவீங்க. அவர் போறாரு ஹிஜ்ரத்து போறதுக்கு, காபிர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் ரூம், அதாவது ரோமாபுரியை சேர்ந்தவர், மக்காவுலகம் வாழ்றாரு, மக்காலம் வாழ்றாரு. சொன்னாங்க, இந்த பாரு நீ விருசா வந்து இந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு இங்கே இது மதீனாவுக்கு போயில, நாங்கள் உடனே விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சுஹைபு ரூம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களோட பிரச்சனை என்ன? நான் இதெல்லாம் கொண்டு போகப்படாது, அவ்வளோதானே, இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எனக்கு அல்லாஹ்வோட மார்க்கம் தான் வேணும். எவ்வளோ பெரிய தியாகம்! ஒரு நாள் உழைச்சது இல்லை, மாச சம்பளத்தை எடுக்கிற சொல்லல, வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளுங்கன்றார் பொருளாதாரத்தை. அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சுஹைப் வந்து லாபமான ஒரு வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு தியாகம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹஷ்ர், அதாவது 59வது அத்தியாயம், நீங்க அதை படிச்சு பாருங்க. இந்த பனு குரைலா பனு நதீர் என்ற அந்த இடத்துல இருந்த யூதர்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? போராடி கருவறுத்தாங்க. அந்த யூதர்கள் தான் ஹந்தக் யுத்தம் நடக்கிறதுக்கு பின்னால நயவஞ்சகத்தனமா காரணமா இருந்தாங்க. யூதன் எங்க போனாலும் அவனோட வேலை தான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களே இஸ்ரவேல்ல, இவன் என்னத்துக்கு வந்தான்? 47ல் இடம் இல்லைன்னு முஸ்லீம் சமுதாயம் இடம் கொடுத்தாங்க. இன்றைக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? என்னது? பலஸ்தீனம் இல்லை, இப்போ இஸ்ரவேல் தெரியுது மெப்பில், கூகுள் மெப்பில் பலஸ்தீனத்தை காணும். அடே, தங்க இடம் கொடுத்தா இதான இது யூதர்களோட வேலை. இந்த வேலையை மதீனாவில் உள்ள யூதர்கள் செஞ்சாங்க. மதீனால பனு குரைலா பனு நதீர்ல எல்லாம் யூதர்கள் இருந்தாங்க. இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா, அந்த ஹவுஸுக்கும் ஹசரஜி கடையில் சண்டை மூட்டாய் கூட்டி இதில் குளிர் காய்வாங்க. இன்றைக்கு செய்கிறாங்களே, விளக்கா சொல்லுது. இவங்களோட வேலை அண்டையிலேருந்து அவங்க துரோகம் தான். இவங்க இந்த ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன உடனே பெரிய பிரச்சனை இவங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? இவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மதீனால இவங்களுக்கு என்ன சரி பிரச்சனை வந்தா என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு ஒரு நபி வருவார், ஏன்னா நாங்கள் நபியுடைய பரம்பரை, நபி வந்து அவங்கள வச்சுக்கொள்றாங்க. இப்போ மதீனாவாசிகள் வந்து இந்த அக்கபாவில் வந்து முகமது ரசூலுல்லாஹ் சந்திக்கிற நேரத்தில் 6 பேர் தான் ஃபஸ்ட்டுக்கு சந்திக்கிறாங்க. முதல்ல அக்கபா ஒப்பந்தம் இல்லது. சந்திக்கும் போது சொல்றாங்க, இந்த யூதர்கள் அடிக்கடி நபி நபின்னு சொல்றாரு, இவர் தான் வந்து வந்துட்டாரு, அடையாளத்தை எல்லாம் பார்த்து முடிவெடுத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த மதீனாவாசிகள் 12 கோத்திர தலைவர்கள் வந்து அக்கபாவில் வந்து அக்கபத்துல் ஊலா, முதலாவது அக்கபா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை தான் ஹிஜ்ரத்துக்கு காரணமாக இருந்தது. மதீனாவுக்கு அவங்க சும்மா போகல, 2 உடன்படிக்கை நடந்தது. அக்கபா உடன்படிக்கை, பைஅத் அக்கபான்னு சொல்லுவாங்க. அக்கபத்துல் ஊலா, அதாவது முதலாவது 12 கோத்திர தலைவர்கள் சந்திச்சாங்க. 2வது அக்கபத்துல் குபரான்னு சொல்லுவாங்க, அதாவது 2வது அக்கபா, அதான் பெருசு. கிட்டத்தட்ட 73 பேர், 80 அல்லது 73 லட்சம் பேர், அல்லது 2 பெண்கள் வந்தாங்க. அதில் வந்து ரசூலுல்லாஹ்வோட ஒப்பந்தம் பண்ணினாங்க. எப்படின்னா நபித்துவத்துல 13வது வருஷம். அந்த முதலாவது தடவையில தான் முஸ்அப் பின் உமைர் அவங்களோட சேர்ந்து போறாங்க மதீனால பிரச்சாரம் பண்ணது. அவங்க போய் பண்ணின பிரச்சாரத்துக்கு போறதுதான் 70 லட்சம் பேர் பெரும் பெரும் தலைவர்கள் வராங்க. ரசூலுல்லாஹ்வை மதீனாவுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த ஒப்பந்தமும் அதில் செய்யப்படுது. அதில் அந்த ஒப்பந்தத்துக்கு போறது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தே போறாங்க. பெரிய அந்த அக்கபா உடன்படிக்கை சம்பந்தமா நான் ஒரு நேரம் அதை பற்றி பேசுறேன் ஃபுல்லா. அப்ப அக்கபாவுடைய அந்த உடன்படிக்கையும் இந்த ஹிஜ்ரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது நபித்தோழர்கள் அந்த மதீனாவுக்கு போன விஷயம் என்ன, டைம் போதாது, சுருக்கமாக சில விஷயங்களை முடிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது அந்த அல் ஹஷ்ர், ஹஷ்ர்ன்றது யூதர்களை அழிக்கிறதுக்கான ஒரு போராட்டம். முழுமையாக யூதர்கள் அதில் கருவறுக்கப்பட்டாங்க. விளங்க சொல்றது, அதில் நிறைய சொத்துக்கள் வந்து போராட்டமே இல்லாமல் சஹாபாக்களுக்கு கிடைச்சிது. அது என்னத்துக்கு அந்த போராட்டம்னு சொன்னால், இந்த ஹந்தக்குன்னு அகல் யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டுப்படைகள் வந்து சேர்ந்து யுத்தம் பண்ணினாங்க, அதில் முறியடிக்கப்பட்டாங்க. இந்த யுத்தத்துக்கு பின்னாலே இருந்தவர்கள் யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது மதீனாவை சுற்றி உள்ள, அதாவது அரபிகளை உண்டு திரட்டி, நீங்க ஏன் இதை விட்டுட்டிக்கிறீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த கூட்டுப்படை வந்து அந்த அந்த யுத்தத்தில் முறியடிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு பிறகு நம்மளை எதிரிகள் தாக்க வர மாட்டாங்க, நாங்கள் தான் தாக்க போவோம்டாங்க. யுத்தங்கள் மாறிச்சு, தலைகளாக மாறிச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹந்தக் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் சொல்றாரு, வானவர்கள் இன்னும் அவங்களோட கவசத்தை கலட்டலை, நீங்க போய் இந்த பனு குரைலா இருக்கிறாங்களே யூதர்கள், இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க. அதான் பனு குரைலா சம்பவத்தில் அந்த தொழுற ஒரு விஷயம் வரும். நீங்க பனு குரைலால போய் அசர் தொழுங்கன்னு சொன்னாங்களே சஹாபாக்களுக்கு, அது அந்த இடத்துக்கு போய் சொன்னதுதான். அதுல அழிக்கப்படுறாங்க.
அந்த அழிக்கப்பட்ட நேரத்தில் சில நிறைய கனிமத்துகள் கிடைக்கிற நேரத்தில் அதை பங்கு வைக்கிற சம்பந்தமான செய்திகளை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சில செய்திகளை சொல்றார். லில் ஃபுக்கரா அல் முஹாஜிரின், அதாவது ஹிஜ்ரத் செய்த ஏழைகளுக்கும் இதிலே பங்கு கிடைக்கும். அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் பொருளாதாரத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இதையெல்லாம் அவர்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுகிறார்கள். வ யன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள். உண்மையாளர்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள். பொருளாதாரத்தை தூக்கி போட்டாங்க, வீடுகளை போட்டாங்க, குடும்பங்களை விட்டாங்க, வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதிலே பங்கு கிடைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினார். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியினுடைய சுருக்கத்தை நாம் சொல்றதாக இருந்தால், இந்த ஹிஜ்ரத் என்பது, நான் இப்போ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேசினதால உங்களுக்கு அந்த தலைப்பை முழுசாக விளங்கியிருக்கா சில நேரம். ஏன்னா இதை முழுமையாக சம்பவமாக பேசுகிறேன்னா நமக்கு நேரம் போதாது. ஒரு 2-3 மணி நேரம் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம், ரசூலா எப்படி மூவ் ஆகினாங்க, சஹாபாக்கள் எப்படி போய் அங்கே செட்டில் ஆகுனாங்க, ரசூலா அந்த ஹிஜ்ரத்தின் போது மதீனாவுக்கு போனது, மதீனாவாசிகள் நடந்து கொண்ட முறை ஒன்றிக்குது. அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். இந்த ஹிஜ்ரத்தில் அல்லாஹு தஆலா மதீனாவாசிகள் யாருன்றதை காட்டினான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களுக்கு தேவை இருந்த போது கூட அவங்களோட தேவையெல்லாம் விட்டுட்டு அவங்கள நாடி வந்த முஹாஜிரீன்களுக்கு உதவி செய்யப்படும் அவங்க ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒமன் யூக சுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டானோ அவன் தான் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹ் தஆலா அந்த எப்படி அவங்களோட சகோதரத்துவம் அந்த ஹிஜ்ரத்தின் மூலம் உண்டாகியது என்பது மிகப்பெரிய ஒரு பாடம். அதில் நிறைய விஷயங்கள் நாம் படிச்சு கொள்ளலாம். நமக்கு தெரியும், அவங்க பொருளாதாரத்தில் பாதியை கொடுத்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்படி சொன்னார், இந்த பாருங்க எனக்கு சொத்துல பாதி எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு 2 மனைவி இருக்குது, எந்த மனைவியை தேவைன்னு சொல்லுங்க, நான் தலாக் பண்ண திருமணம் முடியுங்க, அப்படி விட்டு கொடுத்தாங்க. அந்த சம்பவம் எல்லாம் போறோம்னா நிறைய விஷயங்கள் வரும். அப்ப முதலாவது வகையான இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் குர்ஆன்ல இது சூரா அல் ஹஷ்ர்ல 9வது வசனத்துல சொல்றான், ஏற்கனவே சொன்ன விஷயம் மதீனாவாசிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க. அப்ப இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஹிஜ்ரத்தை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதி, ஒரு முஸ்லிம் யார் என்றால் உண்மையான முஸ்லிம் அடுத்தவன் அவன் நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறான். ஒரு முஸ்லிம் இருக்கிறான், அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்குறான், அடுத்தவனுக்கு பேசுறான், அடுத்தவனுக்கு இதாய், அவன் முஸ்லீம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான முஸ்லிம் அவன் நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் ஏனையவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறான். வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன், ஒரு முஹாஜிர் யார் என்றால் அல்லாஹ் தடுத்ததை அவன் வெறுத்து ஒதுங்கிடணும். அப்ப அல்லாஹ் தடுத்தவைகளை எவன் விட்டு ஒதுங்குகிறானோ அதுதான் உண்மையான இரண்டாவது வகையான ஹிஜ்ரத். அதாவது ஒரு உண்மையான மூமின், அதாவது ஹஜ்ரத் துனூப வ ஷஹவாத் ஃபீ சபீலி புலூகில் ரிதா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி பாவத்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் அவன் விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் முஸ்லிம்களுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் பார்க்கிறதா இருந்தால் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவங்களை நாங்கள் படித்து கொள்ளலாம். அதே மாதிரி முஸ்லிம்கள் எப்படி உறுதியாக இருந்தார்கள், அவங்களுடைய ஸ்ட்ராங், அவங்களுடைய ஈமானிய பலம். சும்மா சொல்லலாம், நான் ஒரு மணி நேரம் பயான் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஏன் மைக் இருக்குது, நல்லா சவுண்ட் கேட்குது, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, மாஷா அல்லாஹ் பயான், இது என்ன பெரிய விஷயமா? நான் உண்மையான மூமினா இல்லையான்னு எப்போ பார்க்கணும் தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக என் எல்லாத்தையும் இழந்து போகணும்னு ஒரு நிலை வரும்போது, நான் மார்க்கமாக என்ன பொருளாதாரமான ஒரு சிக்கலான ஒரு கட்டம் வரும்போது நான் எதை தூக்கி வீச போறேன்றதை வச்சு தான் என் ஈமான் தெரியும். சும்மா எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் நல்ல மூமின் தான். மூமின் எப்போ தெரியும்? நீ அல்லாஹ்வுடைய ஒரு பிரச்சனை உனக்கு வரும்போது, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சவால் வருது, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உன்னுடைய குடும்பமா அல்லது உனக்கு இஸ்லாமான்ற ஒரு சவால் வருது, அந்த நேரத்தில் நீங்க மார்க்கத்தை நேசிச்சீங்கன்னா அப்பதான் நீங்க உண்மையாளர்கள். சும்மா எல்லாரும் பேசலாம், வாயால நாங்க மூமின்கள் சொல்லலாம், முஸ்லிம் சொல்லலாம், ஒரு மணித்தியாலும் பேசலாம், அரை மணித்தியாலும் பேசலாம். நாங்க அதுல இஸ்திகாமத்தா இருந்தா நாங்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், வஅதல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் உங்களிலே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், ல யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியில் உங்களை பிரதிநிதியாக ஆக்குவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களுக்கு முன்னுள்ளவர்களை பூமியிலே பிரதிநிதியாக ஆக்கினது போல இவர்களையும் அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்குவான். வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தா, அவர்கள் விரும்புகிற மார்க்கத்தில் அவர்களை உறுதிப்படுத்துவான். வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அவர்களுடைய அச்சமான வாழ்க்கைக்கு பிறகு பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்குவான். எனவே யஅபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் என்னையே வணங்கட்டும், எனக்கு எந்த இணையும் வைக்க கூடாது. வமன் கஃபர பஅத ذلك, எவர்கள் இதற்கு பிறகு நிராகரிக்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன்,
ஃபாசிகூன், அவர்கள் தான் தீயவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அல்லாஹு தாலா ஈமானோடு வாழுகிறவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் ஈமானோடும் சாலிஹான நல்லமலும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஒரு இந்த பூமியினுடைய பிரதிநிதித்துவம், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக, அவனுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி சாலிஹான நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்க வேண்டும். இந்த தலைப்பு, ஹிஜ்ரத் சம்பந்தமான தலைப்பு, ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்டியிருக்கிறேன். கேட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.